நீங்கள் பார்க்கும் இந்த கார்னிவல் ஸ்ப்ளெண்டர் பிரம்மாண்டமான க்ரூஸ். இதில் பயணம் செய்ய எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. 3 நாட்கள் இரவு பயணம் செய்தோம். தண்ணீர் பாட்டில் உள்ளே அவர்கள் அனுமதிப்பதில்லை. உள்ளே போனவுடன் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் சாப்பிட்டோம். நன்றாக இருந்தது. பஃபே என்ன வேண்டுமானாலும் சாப்பிடலாம். மிகவும் அந்த 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகவும் சுவையாக இருந்தது. நாங்கள் பயணம் செய்த அந்த க்ரூஸ், இந்த பிரம்மாண்டமான கப்பல் மெதுவாக நகரத் தொடங்கியது. அது அது பயணம் செய்வது எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியவதில்லை. நீங்கள் இப்பொழுது பார்ப்பது ஒப்பரா ஹவுஸ். மிகவும் சரித்திரம் வாய்ந்த அந்த ஒப்பரா ஹவுஸை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் எங்களுக்கு முதல் அனுபவம். நன்றாக இருந்தது. நன்றாக என்ஜாய் பண்ணினோம். எங்களுக்கென்று ஒரு அறை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அது மொரலைக்கு ஒரு 400 சதுர ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் என்று நினைக்கிறேன், பாத்ரூம் உள்பட. அதை நான் பின்வரும் அந்த வீடியோவில் அதை நீங்கள் பார்க்கலாம். க்ரூஸ் மெதுவாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது போவது எங்களுக்கு தெரியவில்லை. இப்பொழுது நீங்கள் பார்ப்பது அங்கு அந்த கடற்கரை சுற்றிய சில கட்டடங்களை நீங்கள் பார்க்கலாம். சின்ன சின்ன கப்பல்கள், ஃபெரி என்று சொல்வார்கள். அதை நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அது நான் என்னுடைய க்ரூஸிலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோ படம் ஆகும். அதுவும் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது. இது ஒரு சுவையான அனுபவம் என்றே சொல்லலாம். இதுதான் எங்களுக்கு முதல் தடவை. எங்கு பார்த்தாலும் தண்ணீர். அந்த அலைகளை நீங்கள் வீடியோ மூலமாக பார்க்கலாம். நாங்கள் பயணம் செய்த அந்த க்ரூஸ் எங்கும் நிற்காது, எந்த தீவிலும் நிற்காது. இது சிட்னி அந்த துறைமுகத்திலிருந்து புறப்பட்டது. அது மெதுவாக மிதந்து கொண்டு வருகிறது. இதனுடைய வேகம் என்னவென்று பார்த்தால் ஒரு 10லிருந்து 15 நாட்டிக்கல் மைல்ஸ் என்று சொல்வார்கள். அவ்வளோதான். தற்போது நீங்கள் படத்தில் பார்ப்பது ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் எவ்வளோ அழகாக இருக்குது என்று பாருங்கள். ஃபுல் ஆஃப் லைட்ஸ் என்று சொல்லலாம். இது நீங்கள் பார்ப்பது இந்த கேசினோ. இது சூதாட்டம் தான், ஒன்றுமல்ல. இங்கு நாம் அந்த மிஷினில் நாம் பணம் போட வேண்டும், டாலர்ஸை போட வேண்டும். நாம் எவ்வளவு அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் அதில் விளையாட. நீங்கள் இங்கே பார்ப்பது நீச்சல் குளம், ஸ்விம்மிங் பூல். ரொம்ப அழகாக இப்பொழுது தான் சுத்தம் செய்துவிட்டு நீரை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது இங்கே ஒரு சிறுவர்களுக்கு ஒரு படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கே அனைவரும் இந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதில் சுற்றிலும் ரெஸ்டாரண்ட்கள் உள்ளன. காஃபி, டீ, ஐஸ்கிரீம் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நாமே எடுத்துக்கலாம். காஃபி இஸ் ஆல்சோ ஃப்ரீ. நல்ல ஒரு காஃபி வேண்டுமென்றால் சில ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்கின்றன. அங்கு ஒரு $5 நம் கார்டின் மூலமாக அதை நாம் வாங்கிக் கொள்ளலாம். இந்த நீச்சல் குளம் இப்பொழுது நீரை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது நிரம்பிய பிறகு திருப்பி அது மறுபடியும் அந்த சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இதில் ஸ்விம் பண்ணலாம். எவ்வளோ பெரிய ஆடிட்டோரியம் என்று பாருங்கள். இல்லை கப்பல் என்று சொல்ல முடியாது. இதுதான் நாம் பார்க்கும் மேல் தளம். எவ்வளோ அழகாக இருக்கிறது பாருங்கள். இது ஒரு பார். இங்கே ரம் போன்ற விஸ்கி போன்றவை அங்கு வாங்கிக் கொள்ளலாம். அது கார்டின் மூலமாகவும் வாங்கிக் கொள்ளலாம். எவ்வளவு அழகாக இந்த பிரம்மாண்டமான இந்த க்ரூஸ் கார்னிவல் ஸ்ப்ளெண்டர். இப்போது பார்ப்பது ரெட் ஃப்ராக் ரம் பார். இங்கு எல்லா விதமான மதுபானங்களும் விற்கிறார்கள். இதற்கெல்லாம் நாம் அந்த கார்டு மூலமாக நாம் பே செய்ய வேண்டும். இதெல்லாம் ஃப்ரீ கிடையாது.
ஒன்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மாத்திரம் நம்மளுக்கு ஃப்ரீ, எது வேண்டுமானாலும் சாப்பிடலாம், டெசர்ட் உள்பட. மதியமும் லஞ்சும் அதுவும் ஃப்ரீயாக தான், எல்லாம் இன்க்ளூடிங் இந்த ஃபேரு, அதையும் நாம் சாப்பிடலாம். நைட்டிற்கும் 3-4 ரெஸ்டாரண்ட்கள் மேல் இருக்கின்றன. 9வது தளத்தில் 9th ஃப்ளோர், அங்கேயும் நாம் சாப்பிடலாம். எல்லா வகையான உணவுகளும் இருக்கின்றன. நேற்று வியாழக்கிழமை ஒரு 3:45 மணிக்கு இந்த க்ரூஸ் புறப்பட்டது. இப்போது வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டது. அந்த காற்றடிக்கும் ஓசை உங்களுக்கு கேட்கும் என நினைக்கிறேன். எங்கு பார்த்தாலும் அலைகள், சூரிய வெளிச்சம் வந்துவிட்டது. நீங்கள் பார்க்கும் இந்த ரூம் 2 பேர் வசதியாக தங்கலாம். இப்போ தான் க்ளீன்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தால் கடல் தெரியுது பாருங்கள். வெளியே வந்தால் பால்கனி இதுக்கு ஒரு டோர் இருக்கிறது. வெளியில் போய் நம்ம பார்க்கலாம் கடல். எங்கே பார்த்தாலும் அலைகள். இந்த ரூம் நல்ல ஒரு ஏர் கண்டிஷன் ரூம். ஒரு சிறிய டாய்லெட் உள்ளது. இந்த ஷவரில் உங்களுக்கு குளிர்ந்த நீரும் வரும், ஹாட் வாட்டர் வருகிறது. இப்பொழுதுதான் சுத்தம் செய்து போயிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த கப்பலில் ஜோல்டிங் தெரியாது, அந்த அதிர்வுகள்னு சொல்வார்கள். சம்டைம்ஸ் அலைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் ஓரளவுக்கு நடக்கும்போது நம்ம அந்த அதிர்வுகளை நாம் ஃபீல் செய்யலாம். சம்டைம் நம்மளுக்கே தெரியாது நம்ம கப்பலில் தான் இருக்கிறோமா, எங்கே இருக்கிறோம். அவர் என்ன சொல்கிறார் என்றால், இது ஒரு பார், நீங்கள் பார்க்கலாம். இங்கு பார் எல்லா விதமான மதுபானங்களும் விற்கிறார்கள். கப்பல் எவ்வளோ அழகாக இருக்கிறது பாருங்கள், வண்ண விளக்குகள். இந்த க்ரூஸிலிருந்து அவர் என்ன சொல்கிறார் என்றால், இது ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் ஆன் தி ஓஷன் என்று சொல்கிறார். நீங்கள் பார்ப்பது மற்றொரு ரெஸ்டாரண்ட், த கோல்ட் பேர்ல் ரெஸ்டாரண்ட். இதுதான் நீங்கள் இப்படி பார்ப்பது 12வது டாப் ஃப்ளோர்னு சொல்லலாம். காற்று பலமாக அடித்து கொண்டிருந்தது நாங்கள் சென்ற சமயம். நாங்கள் இங்கு ஒரு ½ அன் ஹவர், ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் இங்கு தான் இருந்தோம். இங்கு சிறுவர்கள் விளையாட அந்த மஞ்சளாக பார்க்கும் அதனுள் தண்ணீர் சென்று கொண்டிருக்கும் அந்த பச்சை வளையம். இதில் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இது சிறுவர்களுக்கு மிகவும் நல்ல ஒரு விளையாட்டு என்று கூறலாம். நாம் சிட்னி நகரை அடைந்து விட்டோம். இன்று காலை 5:30 மணி ஆகப் போகிறது. 6:30 மணிக்கு சேரும் என நேற்று சொன்னார்கள். நீங்கள் இந்த சிட்னி நகர கட்டடத்தின் மின்னும் இந்த விளக்குகளை நீங்கள் பார்க்கலாம்.
சூப்பராக அந்த கட்டிடத்தை நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய பயணம் இன்று முடிவடைகிறது. நாங்கள் சாப்பிட்ட இடத்தை இங்கே பார்க்கலாம். சேர்ந்திருக்கிறது எல்லாமே பஃபே தான். எவ்வளவு அவர் ஆம்லெட் பண்ணி கொண்டு நமக்கு எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு ஆம்லெட் வேண்டுமானாலும் நாம் சாப்பிடலாம். நீங்கள் பார்ப்பது ஐஸ்கிரீம் மிஷின். எவ்வளோ வேண்டுமானாலும் நாம் சாப்பிடலாம். வெண்ணிலா ஃப்ளேவர்டு இருக்கும். இது காஃபி மிஷின். நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட். பை பை, see you. Go Jeffrey.